வணக்கம். இன்று நாம் வேதாரண்யத்தின் ஒரு சாதாரண மனிதரை சந்திக்கிறோம். ஆனால் இவர் சாதாரணமானவர் மட்டுமல்ல, பல தசாப்தங்களாக இரட்டை எலி என்ற ஒற்றை அடையாளத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு கிளை செயலாளர் ஐயா சிதம்பரம் அவர்கள். உங்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா. நான் 72லேருந்து இருக்கிறேன். ஆமாம், திருவங்காடு, மருவ தெற்கு திருவங்காடு. நான் எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆர் படத்தை தொடர்ந்து பார்ப்பேன். காமராஜில் வந்து சோளகை தான் போட்டாங்க, சோள மாவு போட்டாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து சத்துணவை கொண்டு வந்தாங்க. அருமையாக சாப்பிட்டு நல்லா திருப்தியாக நல்லா அவங்க குடும்பம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அடுத்தது அம்மாவும் நல்லா எனக்கு பிடிக்கும். அதனால் நான் அங்கே தொடர்ந்து கட்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கீங்களே, உங்களுக்கு இந்த கட்சி மேலே ஒரு சலிப்பு வரலையா? சலிப்பு இல்லை தம்பி. நான் ரெட்டாவில் தான் எனக்கு உயிர் தம்பி. எனக்கு வந்து அம்மா தான் எனக்கு உயிர். அம்மாவோட எங்கள் அம்மா தான் எனக்கு உயிர். ரெண்டாவது வீடு வந்து குடிசை வீடு தம்பி. பாம்பெல்லாம் வரும் தம்பி. அம்மா தான் எனக்கு ஒரு பசுமை வீடு கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு முதல்ல எங்கள் உறவினரும் என்னை மதித்தாங்க. அம்மா வீட்டுனால தான் எனக்கு உறவினரும் மதித்தாங்க. இன்றைக்கி நான் அவங்க வட்டி கொடுத்த வீட்டில் இன்றைக்கி நான் ஒரு அண்ணாதுக்கு கொண்டு பறந்துக்கிட்டு இருக்கேன் சார் தம்பி. ஓஎஸ் மணியன் ஐயாவை பற்றி ஒரு கிளை செயலாளராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஏன் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வரணும்? அவங்க தான் வரணும் தம்பி. இப்போ என் பொண்ணு கட்டிட்டு கோயம்புத்து நான் பார்த்தோம்னா நீட்டுக்கு பஸ் ஸ்டாண்டு அவங்க பேர் தான் கட்டியிருக்காங்க. அதுக்கு இன்னும் பூரா பஸ் ஸ்டாண்டாக இருந்துச்சு. இப்போ அவங்க பேர் தான் கட்டிருக்காங்க. அதேமாதிரி இந்த எசு வேலை வந்து முழங்காமட்டு தண்ணி இருக்கும். அவங்க பாலம் கட்டுறதுனால தான் நாங்கள் சிறப்பாக நாங்கள் சாவடியெல்லாம் பண்ணுறோங்க. அந்த அது மாதிரி நிறையா பாலம் கட்டியிருக்காங்க. அதேமாதிரி வேதாரண்யம் ஏரிக்கரை வந்து தூர் அவங்க தான் எடுத்தது. அதுக்கு முன்னே எங்கள் அப்பா காலத்தில் வந்து புழுதியில் ஓடும் தேர். இப்போ அவங்க காலத்தில் அப்படியே கடன்னு ஓடுது. அதெல்லாம் அவங்க சிறப்பு தான். அதனால் மீண்டும் அவங்க தான் வரணும். பாக்கி இந்த ஆட்சியில் வந்து கஞ்சாவும் கற்பழிப்பும் அதிகமாக வருது தம்பி. அதனால் இந்த ஆட்சியே வரக்கூடாது தம்பி. அவங்க தான் மீண்டும் வரணும் தம்பி. அவங்க காலம் பூரா அவங்க தான் வரணும் தம்பி. மருதுகளில் நின்றுட்டு தம்பி. சுரம் பயங்கரமாக துறந்துச்சு தம்பி. உடனே அங்கேருந்து மேற்கேருந்து வண்டி வந்தாங்க. வந்து உடனே என்ன சம்பளம் நிற்கிறா அப்படின்னு கேட்டாங்க. சுரம் நிற்குது ஐயா அப்படின்னு. உடனே வண்டியில் ஏற்றிட்டு போய் வேதாரண்யம் பேருந்தாத்தில் இறக்கி விட்டுட்டு 2000 பணம் கொடுத்துட்டு போனாங்க. அதுமாதிரி இந்த மாதிரி ஐயா தான் காலம் பூரா இருக்கணும். வேறு சில பேர் எதிர்காட்சி ஆனால் வந்து பார்த்தா கூட அண்ணனோட பார்க்க மாட்டாங்க, கும்பிட மாட்டாங்க. அப்படி விட்ட ஐயா தான் காலம் பூரா ஊர் வரையும் கொடுப்பேன் ஐயாவுக்காக. அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்களை பற்றி உங்களோட இத்தனை கால அரசியல் வாழ்க்கையில் அவரோட நிறைய டைம் பழகியிருப்பீங்க. அவரை பற்றி ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்ன? ஒரு நல்ல மனிதர் தம்பி. ஞாபக சக்தி அதிகம். ஒரு கூட்டத்தில்னாலும் சிதம்பரம் வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அருமையாக யாராக இருந்தாலும் ஒரு திருப்பம் பார்த்தா போதும். அப்படி கவனிப்பான உள்ள எம்எல்ஏ. அதனால் மீண்டும் மீண்டும் அவங்க தொடர்ந்து அவங்க தான் வரணுமே தவிர வேதாளம் வந்து அந்த வேதாந்தத்துக்கு எடுபடாது தம்பி. அந்த ஐயா ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. இடப்பட ஆச்சு மீண்டும் வரணும். அடுத்தது நம்ம எம்எல்ஏவும் வந்தாங்கன்னா அருமையாக எல்லாம் நலத்திட்டங்கள் நிறையா செய்வாங்க. அதனால் மறுபடியும் வீண்டும் ரெட்டாலை தான் வரணும். ஐயா ரெட்டாலையும் ஓட்டு போடுங்க. ரைட்டு செல்லையும் பார்த்தோன்னா எனக்கு ஒன்றும் புரியல தம்பி. அடுத்தது ஓஎஸ் தான் வரணும் தம்பி, மந்திரியாக வரணும் தம்பி. சரி, நன்றி. அப்போ பேசுகிறேன் மைக்கில். காரணம் பதிவு வந்துச்சுன்னா அப்போ இப்போ பேசுகிற மாதிரி மைக்கில் அங்கே பேசணும்ல. இப்போ மட்டும் சவுண்டு கடுமையாக வருது. சரி, பத்திரமா போங்க. சரி.